ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் ஹியூமன் ஏரா மான்வா தான். லாஸ்ட் வீடியோவில் அதோட கட் பண்ணியிருப்போம்னா, அங்கே ஒரு இன்ஹியூமனை நாகி போட்டு டார்ச்சர் பண்ணி அதுக்கிட்ட உண்மையெல்லாம் கக்க வச்சுட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு இன்னொரு சூப்பர் ஹியூமன், அதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவன், அந்த பையன் மீட் பண்ணியிருப்பான். அவன் கூட சண்டை போட்டு அவனை வந்துட்டு ரைட் ஹேண்ட் மேனாக எடுத்து வந்திருப்பான். அதனால நாகி உடனே சரி நம்ம அப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேனை தேடி போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிகிரியை தேடி கிளம்பியிருப்பான். அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி எடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட் பண்ணி இந்த சைடு அந்த பொண்ணு ஜோகியும் அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜூரியையும் காட்டுறாங்க. காரில் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அக்கா எனக்கு காங்க நினச்சி கொஞ்சம் கவலையாக இருக்கு. அவன் ஓகேவா? அவனை நினைச்சாலே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குக்கா. ஜூரி அவன் ஓகேவா இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஏதோ ஒன்று. பட் ஆனால் நம்ம நினைச்சதோட அவன் இப்போ கொஞ்சம் நல்லாவே மெச்சூர் ஆயிட்டான் அக்கா. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு. சரி ஜூரி, நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரும் காங்க கூட்டிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் அக்கா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு வியர்டான காரில் போகிறோம்? ஜூரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நம்ம போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறோம். அக்கா இது என்ன இடம்? இந்த இடமே கொஞ்சம் ஸ்டேஞ்சாக இருக்கே. அதுவும் இல்லாமல் போக போக உள்ள ஸ்கேரியாக மாறிட்டே போகுது இந்த இடத்தோட இடம்லாம். ஜூரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் டேஞ்சரஸான பிளேஸ் கிடையாது. பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க. இங்கே தட்டுறது யாருன்னா ஜோரி தான். யார் அது? இந்த இடம் ஆஃப் லிமிட் தெரியாதா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி திடீர்னு இந்த இடத்துல ஷோ அப் ஆகிறதுக்கு நான் மன்னிச்சிருங்க. என்னோட பேர் ஜோகி. நான் வந்துட்டு இஸ்டாஃப்லேருந்து வந்திருக்கேன், ISSTFலேருந்து. ஜோகி? அப்போ இவ தான் அந்த யூஎஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல நம்பர் 1 அவளா? சரி நீங்க உள்ள வரலாம். ஓ இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸ் ஆச்சே. இதுதான் அந்த மிரா மெடிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன், சீக்ரெட் ரிசர்ச் லெபார்ட்டரின்னு சொல்ல உடனே எப்படி நினைச்சேன்னா காத்துல இந்த இடம் மதக்குமோ என்னவோ நினைச்சேன். பரவாயில்ல, இந்த லெபார்ட்டரியா நல்லாவே ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இங்க நம்பாலும் ஜூரி அந்த இடத்த பார்த்துட்டு இது என்ன இடம்? ISSTFனா என்னது? டாக்டர் உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம். அந்த டாக்டர் பேர் என்னன்னா மூன். நம்ம இன்டர்நெட்ல நிறைய தடவை பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்பதான் முதல் தடவையா நேரில் பார்க்குறோம். சொல்லப்போனா உங்களை இந்த மாதிரி நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசுறது ஓல்டு ஃப்ரெண்டை மறுபடியும் மீட் பண்ற மாதிரி இருக்கு. பிளான் பியும் அங்கே தான் இருக்கான். நீங்க தான் அந்த ஜோகியா? ஆமா, நீங்க தானே ஸ்பெஷல் ஏஜென்ட் பி. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். லீடர் ஜோகி, நீங்க எதுக்காக மறுபடியும் கொரியாக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த US ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்க என்னாச்சு? டாக்டர் மூன், நான் வந்துட்டு கொரியாக்கே பர்மனெண்டா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் US லெபார்ட்டரிக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு இங்கேயே கிளம்பி வந்துட்டேன். சரி ஜோகி, உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? அவன் என்னோட தம்பி தான். அவனை நான் என் கூட இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனை ஒன்றும் கண்டுக்காதீங்க. பட் ஆனால் லீடர் ஜோகி, உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கிற லேப்னு. அப்படி இருந்தும் எந்த ஒரு கிளியரன்ஸும் இல்லாம அந்த பையனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு. பட் ஆனால் இது தப்பு. உடனே அந்த ஏஜென்ட் பிளான் பி அவர் இருந்துகிட்டு, டாக்டர் மூன் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பையனை விடுங்க உள்ள. அந்த பையனை எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்கு முன்னாடி என்னோட உயிரை அவன் காப்பாத்திருக்கான். பிளான் பி என்ன சொல்ற? உன் உயிரை அந்த சின்ன பையன் காப்பாத்தினானா? அப்பதான் ஜூரியும் யோசிச்சு பார்க்கறான். அந்த இன்சான் ஏர்போர்ட் இன்சிடென்ட்ல நம்ம ஹீரோ அங்க ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ஜூரி மூஞ்சுக்கு நேரா ஒரு இன்ஹியூமன் வந்திருக்கும். அப்ப கரெக்டா பிளான் பி தான் உள்ள பூந்து ஜூரியோட உயிரை காப்பாத்திருப்பாரு. பிளான் பியோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது ஜூரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவர் உயிரை காப்பாத்திருப்பாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி உயிரை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அது பேசினதுக்கு அப்புறமேக்கு மொத்த கதையும் சொல்றாங்க, இதுதான் நடந்ததுன்னு. அதுக்கப்புறமுக்கு பிளான் பி இருந்துகிட்டு, தம்பி நான் அன்னைக்கே உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு நினைச்சேன், என்னால சொல்ல முடியல. நீ மட்டும் அன்னைக்கு கரெக்டான நேரத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலனாக்கா நான் நேரத்துக்கு செத்துருப்பேன். சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனா அந்த ஒன்னை வச்சுக்கிட்டு நீங்க தான் முதல்ல இன்ஹியூமன் கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தினீங்க. பின்னாலேருந்து அவங்க அக்கா ஜோகி ஒன்னே, பாரேன் இந்த உலகம் வர வர ரொம்ப சின்னதாயிட்டே போயிட்டு இருக்குல்ல. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருப்பீங்கன்னு. இது உண்மையிலேயே ஃபேட்டு தான். என்னோட சின்ன தம்பி ரொம்ப பெருசா வளர்ந்துட்டான் போல இருக்கே. அப்புறம் டாக்டர் மூன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அவன் இப்போ எங்க இருக்கான்? அதான் குண்டோ. அவனை பிளான் படி அந்த ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? லீடர் ஜோகி, உங்களுக்கு எப்படி குண்டோவை பத்தி தெரியும்? குண்டோ இப்போதைக்கு வந்துட்டு அண்டர் வாட் விர்ச்சுவல் கேப்சூல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சொல்லப்போனா அவனோட பாடியை திரும்ப ஹீல் பண்றதுக்கு சர்ஜரிக்காக எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஹீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்பவும் முக்கியமானது. இது அதுவும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால அப்படின்னு டாக்டர் மூன் பேசிட்டே இருக்கும்போது, டாக்டர் நீங்கள் பேசும்போது இன்டர்ப்ட் பண்ணுறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் ஆனால் அந்த மெடிக்கல் டேட்டா எல்லாத்தையும் என்கிட்ட கொஞ்சம் காட்டுறீங்களா? நான் வந்துட்டு இப்போ அவனோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க. டாக்டர் இது ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமை 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுவோம். இங்கே டாக்டர் மூனுக்கு ஷாக்கு. என்ன நான் கொடுத்த ரிப்போர்ட்டை ஒரு செகண்ட் பார்த்துட்டு உடனே என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா? டாக்டர் ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் பண்ணணும். இதை நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். இனிமேல் இதுக்கப்புறமேலுக்கு என்ன நீங்கள் லீடர்னு கூப்பிடாதீங்க. என்னோட ISSTF மெம்பர் பொசிஷனை நான் விட்டுட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால நீங்களும் என் கூட வரணும். இது ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் என்கிட்டேருந்து. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எனக்கு ஒரு ரிஸ்க் தான். இவங்க 3 பேருமே ஷாக்கோட பார்க்குறாங்க. நான் இந்த மாதிரி திடீர்னு சொன்னது உங்கள் 3 பேருக்குமே ஷாக்காக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டோரியை முதல்ல காது கொடுத்து கேளுங்க. கட் பண்ணி இந்த சைடு அந்த இன்ஹியூமன்ஸ் குரூப் இருக்கிற இடத்துல
அப்போக்கி தண்ணிக்குள்ளேருந்து டோபியான் அப்படிங்கிற ஒரு இன்ஹியூமன் வருது. அது ஏதோ மீனுக்கு ரெக்க வச்ச மாதிரி இருக்கு. முரளி என்னை கூப்பிட்டு விட்டியாமே, நான் வந்துட்டேன். அந்த கொசு இன்ஹியூமன் ஒன்று பரவாயில்லையே, கூப்பிட்டு அடுத்த செகண்டே வந்து நிற்கிற, நல்லா ஃபாஸ்ட் தான் நீ இப்போ, என்ன அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கியா என்ன? கயல் என்ன மன்னிச்சிரு. முரளி ஒன்று இருந்துக்கிட்டு, காய்ஸ் இது ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான், நம்ம இப்போ மூவ் பண்ண வேண்டியதுதான், இன்னும் 2 ஸ்டார் தான் ரிமைனிங் இருக்குது. நான் ஒன்றும் உங்களோட எபிலிட்டிஸ் எல்லாம் கண்டுக்காம இல்லை, பட் இருந்தாலும் நம்ம இப்போ நேரடியாக போகிறோம் அவனை மீட் பண்ண. டோபியான் நீ உன்னோட ஃபிஷ்மாவை ஓப்பன் பண்ணு, எல்லாரும் இப்போ சர்ஃபேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த ஃபிஷ் மண்டையனோட தாமரை மாதிரி இருக்கிறதுக்குள்ளே பூந்து எல்லாரும் இப்போ சர்ஃபேஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம சீ லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். முரளி சித்து அவன் இல்லையா? இல்லை அவன் வரல. ஃபர்ஸ்ட் விஷயம் டோபியான், நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேட்டுக்கோ. ஜாக்கையாக்கு வந்துட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல ஏதாச்சும் பேரியரை செட் பண்ணி வச்சிருப்பான். அவனை அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அவனோட டெரிட்டரிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பண்ணு. சொல்லப்போனால் ஏதாச்சும் ஹெர்குலேஷன் இல்லை நீ எங்கே இருக்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல நீ மாட்டிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்கிறேன், அந்த இடம் வந்த உடனே நீ உன்னோட கண்ணை மூடிக்கோ. நான் கொடுக்குற டைரக்ஷனை வச்சு மட்டும் நீ போ. நீ அந்த ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறமேலுக்கு நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயலுமே இல்லூஷன்ஸாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால உன்னோட கண்ணை மட்டிலும் ஃபுல்லாக மூடிக்கோ. உன்னோட பிசிக்கல் எபிலிட்டிஸை மட்டிலும் நான் சொல்கிற டைரக்ஷனில் யூஸ் பண்ணு. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நல்லாவே புரியுது முரளி. அப்போது பேன், முரளி, கயல் எல்லாரும் கிளம்பலாமா? போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முரளி அவங்க குரூப் எல்லாரும் ஜாக்கையாக்குங்கிற இன்னொரு கேங் ஐலாண்டில் இருக்கிறவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு சவுத்து சைடு நான் சொன்ன மாதிரி அங்கே போ. எல்லாரும் உங்களோட கண்ணை மூடிக்கோங்க, நான் சொல்கிற டைரக்ஷனில் மட்டிலும் நீ ஸ்விம் பண்ணிகிட்டே இரு. சரி முரளி நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் இன்ஹியூமனும் அதோட கண்ணை மூடிட்டு அந்த முரளி காட்டின டைரக்ஷனில் நேராக அது பாட்டுக்கு ஸ்விம் பண்ணி போயிட்டே இருக்கு. செம்ம வேகத்தில் போயிட்டு இருக்காங்க. உடனே பேன் இருந்துக்கிட்டு, முரளி ஒருவேளை நம்ம அவனை மீட் பண்ணிட்டோம்னாக்கா உன்னோட பிளான் என்ன? நம்ம அவன் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்க போகிறோமா? பேன் நம்ம அங்கே இருக்கிற என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் இப்போக்கே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ஜாக்கையாக்க ஒன்றும் முட்டாப்பைய கிடையாது. இதுக்கு முன்னாடி நானும் அவனும் பண்ண கான்வர்சேஷனை அப்படியே இக்னோர் பண்ணுறதுக்கு என்னால் அதுக்குன்னு அவனை முழுமையாக இதுதான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட மூடை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அவன் ஆக்ஷன்ஸும் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. நம்ம அங்கே போயிட்டு ரத்த பார்க்க போகிறோமா இல்லை பேச்சுவார்த்தையில் முடிக்க போகிறோமான்னு போனாதான் தெரியும். உடனே கையில் இருந்துக்கிட்டு, ரத்தங்கிறது கேட்கவே கொஞ்சம் செம்ம ஜாலியாக இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த இன்ஹியூமன் கேங்குமே அந்த ஜாக்கையாக்குங்கிற அந்த ஐலாண்டில் இருக்கிற ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கு. கட் பண்ணி அந்த ஐலாண்டில் இருக்கிற அந்த ஜாக்கையாக்குங்கிறவனை காட்டுறாங்க. இங்கே டொயோட்டோ ஜப்பானில் நம்ம ஆளு நாகி அந்த மான்ஸ்டர் அதாவது இன்ஹியூமனை பொட்டியில் போட்டு இழுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். பக்கத்துலேயே ஜாலியாக யாங்க பொண்ணு அதை தின்னுட்டு வந்துட்டு இருக்கும்போது மூஞ்சிலே மங்கார்னு குத்துறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ எப்பயிலேருந்து இந்த பார்க்க டேஸ்ட்டாக இருக்கிற ஃபுட் எடுத்து நீ திங்க ஆரம்பிச்ச? உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? சண்டே நீ முன்னாடி போயிட்டு இருக்காரு, அவரு கொடுக்காம வாயில உள்ளதெல்லாம் தின்னுட்டு இருக்க, முதல்ல வாயில உள்ளது துப்பு இந்த பயல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காய்ஸ் சண்டே நிப்பாட்டுங்க, நம்ம ஆல்ரெடி இருந்த ஸ்பாவை உடைச்சதுக்கே காம்பன்சேஷனுக்கு ஊர்பட்ட காசு பே பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறமேலுக்கும் போற வழியில சண்டை போட்டு எதையாச்சும் உடைச்சோம் அவ்வளவுதான். ஓகே சண்டே நான் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் இந்த யாங் பொண்ணு நீ கப்பிச்சு பொண்ணு இரு, தேவையில்லாம என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சொல்ல போனால் இந்த மாதிரி நாகி அந்த ஃபைட்டு அதாவது பிகிமுத்து கூட நடந்த சண்டையில் டிவியில் ஊர்பட்ட பேர் அதை பார்த்துருப்பாங்க. அதனால நாகி யாருங்கிறது தெரிஞ்ச உடனே அங்கே நிற்கிற மக்கள் எல்லாருமே இவன் அந்த பிளாக் ஹேட் தானே, அந்த சூப்பர் ஹியூமன் கொரியாவில் நடந்ததே பேட்டில் அவன் தானே இங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஷாக்கோட பார்க்குறாங்க. அதை பார்த்த யாங்க பொண்ணு உடனே, ஏய் நாகி நம்ம இந்த மாதிரி வெளில சுற்றிட்டு இருக்கோமே, மக்கள் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, யாங் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி விஷயத்த முன்னாடியே பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமேலுக்கும் நம்ம ஒளிகிறதுல ஏதாச்சும் ரீசன் இருக்கா என்ன? எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. நம்ம இதுக்கப்புறமேலுக்கும் ஒளியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஒளிஞ்சு எனக்கே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டியாங்க. இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். இப்போக்கி என்ன முக்கியமான விஷயம்னா நம்மளுக்கான அலைஸை நம்ம சேர்க்கணும். சரி நாகி அப்போ நம்ம இப்போ எங்கே தான் போகிறோம்? நம்ம இந்த பாத்தில் அப்படியே நேராக நடந்து போயிட்டே இருக்க போகிறோமா? யாங் நம்ம பேம்பூ ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் சிகிரியை அங்கே தான் மீட் பண்ணேன். அவனை தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் எங்கேயும் ஒளிய மாட்டான், எங்கேயும் ஓடவும் மாட்டான். இந்த தாடிக்காரர் இருக்கான்ல, இவனோட பேர் என்னன்னா ஹருண். சன்பேனிம் ஹருண் நீ ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எவனோ ஒரு நாதாரி பையன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க ஒன்னே நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. இவர் எப்படி முன்னாடி நோட்டீஸ் பண்ணாரு? பார்த்தா பாரு இன்னைக்கு நம்மளை சுற்றி ஊருப்பட்ட பூச்சி சுற்றிட்டே இருக்குது. என்ன நம்ம பாப்புலர் ஆனதுனால நிறைய பேர் நம்மளை இந்த மாதிரி தேடி வராங்களோ? சன்பேனிம் நான் உங்களோட ரைட் ஹேண்ட் மேன், இந்த ஹருண்கிட்ட விட்டுருங்க, நீங்க 3 சொல்லுங்க, இப்பயே அந்த பையில அடிச்சு இங்கே இழுத்துட்டு வரேன். இல்லை ஹருண் நீ வந்துட்டு அவனை அப்படியே விடு, நம்ம இப்போ பேம்பூ ஃபாரஸ்ட்டுக்கு தானே போகிறோம், அவன் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்ற மேனர்லேயே தெரியுது அவனும் ஒரு சூப்பர் ஹியூமன் தானு. பட் ஆனால் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறதுல அந்த பையன் ஒரு அமுச்சர்னு நம்மளை ஃபாலோ பண்ணுறதுலே தெரியுது. நம்மளை இதே மாதிரி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானாக்கா கண்டிப்பாக பேம்பூ ஃபாரஸ்ட்டில் அந்த பையில பிடிச்சிடலாம், அங்கே வச்சு நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போக்கி எந்த சண்டையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க.
அந்த கடல்ல ஜெயின் சொனாட்டாவும் சூப்பர் ஹியூமன் செயின்ட் பிறலும் சண்டை போட்டாங்களா பேனு கூட. அந்த சண்டைக்கு அப்புறமேலுக்கு ஜெயின் சொனாட்டா அங்கேருந்து ஒரு பெரிய கல்லா உருமாறி சடனா அங்கேருந்து பறந்து போயிருப்பா. அந்த இதுதான் சடனா இங்க செயின்ட் பிறலுக்கு கனவா வருது. ஜேம்ஸ் கிட்ட இருந்து போனு. ஜேம்ஸ் என்னாச்சு? மிஸ் பிறல் நீங்க ரெஸ்ட் எடுத்துருப்பீங்கன்னு தெரியும், பட் ஆனா உங்களை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கொஞ்சம் இங்க சீக்கிரமா வரீங்களா? நான் வரேன், பட் ஆனா என்ன பிரச்சனை? எதனால ஏதோ அலர்ட்டா இருக்கிற மாதிரி பேசுற? மிஸ் பிறல் இதை உங்கள்கிட்ட மறுபடியும் கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பட் ஆனா ஜெயின் சொன்னாட்டா அவங்கள மறுபடியும் காண்டாக்ட் பண்ணாங்களா? மிஸ் பிறல் நீங்க சீக்கிரமா நியூஸ் ஃபிளாஷ் ஆகிறத கொஞ்சம் பாருங்க. ஆஸ்திரேலியால ஒரு இன்ஹியூமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஏய் ஜேம்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல. இல்ல செயின்ட் பிறல் எனக்கு இன்னும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியல, ரொம்பவும் டீட்டெயில்டா. ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்துட்டு நியூஸ்ல பார்த்தேன் இந்த மாதிரி ஆஸ்திரேலியால ஒரு இன்ஹியூமன் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு யூஎஸ் அப்புறம் யூகேல இருக்கிற ஐஎஸ்எஸ்டிஎஃப்ல இருக்கிறவங்களாம் ஆஸ்திரேலியாவுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எந்த ஒரு சூப்பர் ஹியூமனுமே இந்த இன்ஹியூமனோட அட்டாக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஜெயின் சொன்னாட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்களா, ஏதாச்சும் கடைசியாக பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஜேம்ஸ் நான் ஏதோ என் வழியில் வந்துட்டே இருக்கேன். சரி செயின்ட் பிறல் நான் இப்போவே வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பென்னோட லெபார்ட்டரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜேம்ஸ். இங்கே செயின்ட் பிறல் ஒன்னே இல்லை ஜேம்ஸ் நமக்கு இங்கே நேரம் கிடையாது, எனக்கு ஏதோ தப்பாக நடக்குமோன்னு தோணுது. நான் இதோ வந்துடுறேன்னு சொன்னது ஒன்றை பார்க்க இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு. நான் முதல்ல அங்கே போகிறேன், அதுக்கப்புறமேலுக்கு டீமை அந்த இடத்துக்கு கூட்டிடுவாங்க. மறுபடியும் இந்த சைடு நம்ம ஆளு தாடிக்கார பரோனே காட்டுறாங்க. இந்தாம்மா யாங்க பொண்ணு, இந்த நெத்தப்பையில இந்த தடவை நீ இழுத்துருவா, எவ்வளோ நேரம் நானே உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது. நான் வந்துட்டு சன்பேனிமா ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் அவரோட ரைட் ஹேண்ட் மேனான எனக்கு வேலை. அருண் பயமுடு, நீ இந்த மாதிரி பேசுனீனாக்கா நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறவன் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுப்பான். அப்பைக்கு சடனா அங்க இருக்கிறவங்க நியூஸை பார்த்துட்டு பேசிக்கிறாங்க. அதை கவனிச்சா ஹீ கிளிப்புட்டியா இன்ஹியூமன் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுதான், ஐயோ பாவம் அங்க உள்ளவங்களாம் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. ஈ புரிசரு இது ஆஸ்திரேலியாவாச்சே, ஆஸ்திரேலியால இன்ஹியூமன் அட்டாக் பண்ணுதுங்கிறது இப்போ பிளாக் ஹேட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. யாங்க பொண்ணும் செல் எடுத்து கவனிச்சிடறா. நாகி லைவ் பிராட்காஸ்ட்டை பாரு, இப்போக்கி அங்கே சுச்சுவேஷன் ரொம்பவும் மோசமா இருக்கு. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருமே எவாக்குவேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஹியூமன்ஸ் ஆஸ்திரேலியாவில் இப்போ ஷோ அப் ஆயிருக்கு. ஆனால் பெரிய டேமேஜ் எதுவும் இல்லை, பட் ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் ஒரு இன்ஹியூமன் தான்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. நாகி ஒன்று என்ன யோசிக்கிறான்னா ஆஸ்திரேலியாவா, ஏன் என்னால் எதையுமே ஃபீல் பண்ண முடியல, எனக்கு அந்த இடத்த பற்றி எதுவும் தெரியாதுங்கிறதுனால என்னால் ஃபீல் பண்ண முடியலையா, இல்லை அங்கே எதுவும் நடக்கலையா? கைஸ் நம்ம ஆல்ரெடி பிஸியாக இருக்கோம், இப்போக்கி ஆஸ்திரேலியாவுக்கு நம்மளால போக முடியாது, அங்கே உள்ளவங்களை அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளோட வேலையை இப்போ நம்ம முடிக்க கவனிப்போம். கட் பண்ணி இந்த சைடு ஜேம்ஸு பென்னு அப்புறம் இந்த சூயி இவங்களா இருப்பாங்களா. அங்கே சூயி ஒன்னே நான் போகிறாங்க என்ன அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்கா. சூயி நீ இப்போ தானே அமெரிக்காவுக்கு வந்த? ஜேம்ஸ் அது இங்கே முக்கியம் கிடையாது, தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது ஜெயின் சொன்னாட்டா அவங்கள பற்றி நான் இந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் அங்கே போகணும். சூயி நீ அப்பைக்கு கரெக்டாக வித்துறோன்னே. சூயி இப்போக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்மளை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இப்போ யூஎஸ்ல இல்லை. அதனால இந்த உலகத்துல எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம இப்போக்கி உடனே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜேம்ஸ் நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமா வித்ரோ நீங்க சொல்றது கரெக்டு தான். அதனால தான் சூயி நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி செயின்ட் பிறலுக்கு ரீசெண்டாக பறக்கிற எபிலிட்டி கிடைச்சிருக்குங்கிறது. அதனால அவங்க கிளம்பியிருக்காங்க அந்த ஆஸ்திரேலியாவில் நடக்கிற இன்ஹியூமன் கதையை முடிகிறதுக்கு. அதனால அவங்கள நம்புவோம். எனக்கு புரியுது சூயி நீ எப்படி ஃபீல் பண்ற ஜெயினை பத்தின்னு, பட் ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே அவங்கள்ட்டேருந்து வரல. இப்போக்கி நம்ம பண்றது எல்லாமே செயின்ட் பிறல் இப்போ உடனடியாக ஆஸ்திரேலியா கிளம்பியிருக்கா அவங்கள நம்புறது மட்டும்தான். பார்த்தா செயின்ட் பிறல் அந்த பேன் பாய கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் ரெக்க மாதிரி வந்திருக்கும். அது மூலியமா இப்போ செயின்ட் பிறலால பறக்கவும் முடியுது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி செயின்ட் பிறலை நம்புறது மட்டும்தான். இங்கே நியூஸ்ல காட்டுறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து புது அப்டேட். இன்னுமே அங்கே இன்ஃபர்மேஷன் என்ன ஏது எவ்வளோ டேமேஜ் அந்த இன்ஹியூமனாலன்னு கிளியரான அப்டேட் கிடைக்கல. யூஎஸ் சூப்பர் ஹியூமன் செயின்ட் பிறல் வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியா நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த நியூஸை வந்துட்டு பிளாக்ஸும் நம்ம ஆளு கிருலவும் பார்த்துட்டு இருக்காங்க. கிருல உடனே மறுபடியும் நடந்துட்டா, நான் கூட என்னடா இது ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கே கொரியால நடந்த அந்த பேட்டிலுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை ஆஸ்திரேலியாவா? ஆனா இதுல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேர்டா இருக்குதுன்னு தோணுது. ஒயிட் கேப்புக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பட் ஆனா அப்படி இருக்கும்போது எதனால ஆஸ்திரேலியாவில் அட்டாக் பண்ணுது? சரி பிளாக்ஸ் ஏதோ ஒன்று நியூஸ் அலர்ட் பாப்பப் ஆயிடுச்சு. இப்போ நடக்கிற இந்த இன்ஹியூமன் இன்சிடென்ட் என்னவோ எனக்கு சின்ன விஷயம்னு எனக்கு தோணலை. ஏய் கிருலவ் நம்ம இங்கேருந்து கிளம்ப போறோம், ரெடியாவு. இங்க மறுபடியும் நாகியவே காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கதான் சிகிரி வாழ்ந்துட்டு இருந்த இடம் அப்படின்ட்டு அந்த இடத்த பார்த்தா கதவு திறந்து கிடக்கு, ஆளை காணும். சிகிரியோட இடம் உண்மையிலேயே இது வேடா தான் இருக்கு. ஏதோ ரொம்ப நாள் இந்த இடத்துல யாருமே இல்லாத இடம் மாதிரி இருக்கு. அருண் சொல்லுங்க சட்பே, நம்ம மண்டைக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் பறந்துட்டு இருக்குல்ல, அது எனக்கு செம கடுப்பேத்துது, அது முடிச்சு விடு அப்படின்னு சொன்ன உடனே அருண் ஜம்ப் பண்ணி ஒரு ஈகிள் பறந்துட்டு இருக்கு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ணி பயபுல அந்த ஈகிள் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்துட்டு எங்க சன்பே நிம் மேலேயே பறப்ப அப்படின்னு சொல்லி அதை மட்டார்னு ஒரே அடி போனா சடனா ஏதோ ஒருத்தன் வந்துட்டு நம்ம அருண் பையில உதச்சி பறக்க விடுறான். பையன் அங்கிட்டு கிட்டுமா பறந்து போய் பொத்தீர்னு விழுவுறான்.
யாருன்னு பார்த்தா அது ஒரு சின்ன பையன். டேய் தம்பி, என்னப்பா இது? என்ன மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளை பார்த்தா ஓடி வந்து கிரீட் தானே பண்ணணும், இப்படியா உதப்ப? அதை பார்த்தா யாங்க பண்ணுவானே. இந்த பையன் இவன் ரொம்ப நேரமா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பையன் வந்துட்டு சிகிரியா இருக்க சான்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது எதனால இந்த சின்ன பையன் வந்துட்டு ஃபாலோ பண்றான்? ஓல்டு மேன், நீ தானே அந்த பிளாக் ஹேட்டு, அதான் கொரியால நடந்த அந்த சண்டையில சண்டை போட்டி அந்த பெரிய ஒரு இன்ஹியூமன் கூட. ஓல்டு மேனா? இங்க எதுக்கு இங்க வந்திருக்க? அதை கேட்ட நாகிவன்னு, இந்த பையன் இந்த ஈகிள் இது நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே. தம்பி, உன்னோட பேர் என்ன? அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்டு ஜிகிரிங்கிறவனை மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். ஏய் ஓல்டு மேன், பொய் சொல்லாத. நீ என்னை ஏமாத்த முடியாது. நீ அங்கிளோட ஃப்ரெண்டா? பட் ஆனா ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு எதுக்காக கென்டாவை அட்டாக் பண்ண வரணும்? ஏய் தம்பி, உன் மேல உட்காந்துருக்கேன் அந்த ஈகிள், அது பேர் தான் கென்டாவா? ஆமா. கென்டா வந்துட்டு அங்கிள் சிகிரியோட ஃபேமிலி. யாராச்சும் ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தா அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த சின்ன பையன் பேசிட்டே இருக்கும்போது அடிச்சு பறக்க விட்டால ஹருண். அவன் திரும்ப வந்து இந்த சின்ன பையன் மூஞ்சிலே மங்காரன்னு ஒரே எத்து உதச்ச உதையில அந்த பையன் பறந்து போய் விழுகுறான். ஆனா எப்படியோ அதை ஜஸ்ட்ல பிளாக் பண்ணிடுறான். ஆனா கொஞ்சம் கூட கேப் விடாம மறுபடியும் அந்த பையனை அட்டாக் பண்றான் ஹருண். அவன் ஜஸ்ட்ல ரைட்ல ஜம்ப் பண்ணி அதை டாச் பண்ணிடுறான். திரும்ப இந்த பையனோட காலை பிடிச்சி, தம்பி எங்க நீ தப்பிக்க பாக்குற? திரு வாண்டாட்டா இருந்துகிட்டு என் மேலேயே கை வைக்கிறியா? உனக்கு கருணைனா என்னங்கிறத நான் காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா குத்த போகும்போது அந்த இடமே மொத்தமா பெரிய விண்டு பிளாஸ்டே நடக்குது அந்த அடிக்கு. ஓ தம்பி ஹருண், நீ ரொம்பவும் எக்ஸைட்டட் ஆயிட்ட. அதனால உன்னோட ரீசன்ஸ் எல்லாத்தையும் நீ மறந்து மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல விட்டுட்டு மர்டர் பண்ற ஒரு பைத்தியக்காரனா மாறிட்ட. எனக்கு உன் மேல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாகி உள்ள புந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டான். சன்பேனிம், ஹருண் இதுக்கப்புறமேலுக்கு நான் பாத்துக்கிறேன், நீ தலையிட வேணாம். என்ன மன்னிச்சிருங்க ஹயானிம், நான் ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன். நான் நீங்க ஓகேன்னு சொல்ற வரையும் என் மண்டையை நான் தரையில அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏ கிடோ, இங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். நான் உன்னை கொல்றதுக்காகவோ இல்ல உன்னோட ஈகிளை கொல்றதுக்காகவோ இங்க வரல. அதனால இதை கண்டுக்காத. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் ஒன்றும் சிகிரியோட ஃப்ரெண்டு கிடையாது. நான் அவனை ஒரே ஒரு தடவை மீட் தான் பண்ணியிருக்கேன். நான் உன்கிட்ட அவன் எங்க எதுலாம் கேட்க போறது கிடையாது. பட் ஆனால் நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத சொல்லிடுறேன். அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். அவன் கொஞ்சம் முடி கண்ணாப்புனான்னு வச்சிருப்பான். அதை வச்சு நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகி அங்கேருந்து கிளம்ப போகும்போது அந்த சின்ன பையன் ஒன்று, ஒரு நிமிஷம் இருங்க, தயவு செஞ்சு இல்ல நீங்க எங்க அங்கிள் சிகிரிய காப்பாற்றணும், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். கட் பண்ணி இந்த சைடு செயின்ட் பிறல் செம்ம வேகத்துல செம்ம காத்து கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா கடைசியா அந்த பேன் கூட நடந்த சண்டை அப்ப செயின்ட் ஜொனாட்டா வந்துட்டு அந்த கல்லுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பா, செமையா அடி வாங்கினதுனால. அதனால அவளை ஹீல் பண்ணிக்கிறதுக்காக டெயிம்பை பார்க்கறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு சொல்லியிருந்திருப்பா. பட் ஆனா அதுக்கப்புறமுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. அதனால தயவு செஞ்சு செயின் சொன்னாட்டா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகத்துல காத்த கிழிச்சுக்கிட்டு இங்க போயிட்டு இருக்கா செயின் சொனாட்டா. செயின் சொனாட்டாவை மீட் பண்ண செயின்ட் பிறல் போயிட்டு இருக்கா. பிளாக் ஹேட், நான் கடைசியா என்னோட அங்கிள் சிகிரியை மீட் பண்ணி 1/2 வருஷத்துக்கு மேல ஆகுது. யாங்க ஒன்னே 1/2 வருஷமா? தம்பி முதல்ல அழுவாத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. இவ்வளவு நாளா தொலைஞ்சு போயிருக்கானா? இந்த ஹருண் பையன் அந்த சின்ன பையன் அழுகுறத பார்த்துட்டு இவனும் அழுவ ஆரம்பிச்சிடறான். சின்ன பையன் மனசு தாங்க முடியாம அழுகுறான். ஏய் தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு சாகி. சாகி. சரிப்பா சாகி, என்னோட பேரு நாகி. உனக்கும் சிகிரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இல்ல நீ மொத்தமா சொல்லு, உன்னோட ரிலேஷன்ஷிப், உனக்கு எப்படி அவனை தெரியும், அது எல்லாமே. அந்த பையன் உடனே பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் தடவையா அவரை மீட் பண்ணது பாம்பாஸ் கிராஸ்ஃபீல்ட்ல. அந்த நேரத்துல இன்ஹியூமனுங்கிற சவுண்டு ஆன் ஆயிருந்தது. சொல்லப்போனா அட்டிமா சிட்டியில தடவையா அப்பதான் இன்ஹியூமன் அப்பீர் ஆயிருந்தது. அது சடனா ஊர்பட்ட டேமேஜஸ் பாக்குற எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சு எறிஞ்சிட்டு நார்த் சைடை நோக்கி போயிட்டு இருந்தது. சொல்லப்போனா கவர்மெண்டோட ஹெல்ப் இருந்துமே யாராலையும் எதுவும் பண்ண முடியல. சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், மக்கள் எல்லாம் சீக்கிரமா காப்பாத்தி கொண்டு போலாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் அந்த கோல்டன் கிராஸ் இருக்கிற இன்ஹியூமனோட இடத்துக்கு போனேன். ஆனா அந்த சுச்சுவேஷனை பார்த்தோன்னே என்னோட மொத்த உடம்பும் உறைஞ்சிட்டு. என்ன மாதிரியே இன்னொரு சூப்பர் ஹியூமனை மீட் பண்றது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் ஆனா நான் பார்த்த அவரு செம ஓவர்வீல்மிங்கா இருந்தாரு. அதனால ஒரு மூவ் கூட நான் எடுத்து வைக்கல. அவர் சண்டைப்பட்டதை பார்த்து என்னோட பாடி அப்படியே பயத்துல உறைஞ்சிட்டு, அந்த ரத்தத்தோட ஸ்மெல் அந்த இன்ஹியூமனை ஒரே வெட்டுல 2 துண்டா பொளந்து போட்டு வச்சிருந்தாரு. அந்த ஆளோட கண்ணை நான் பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட என்னால எதுவுமே சொல்லவே முடியல. அன்னைக்குதான் தடவையா நான் அவரையும் கென்டாவையும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறமேலுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோன்னு எங்களுக்கு மாத்தி மாத்தி தெரியும். பட் ஆனா காலம் போக போக நாங்க அந்த அளவுக்கு மீட் பண்ணிக்கல, பேசவும் கிடையாது. நான் வந்துட்டு இன்ஹியூமன்ஸ் கூட சண்டை போறதுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஆனா எங்கேயுமே என்னால அதுங்களை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே நான் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த எல்லா இன்ஹியூமனுமே பாதியா வெட்டப்பட்டு இறந்து போய் தான் கிடந்தது. நான் இந்த மாதிரி இன்ஹியூமன்ஸ் 3க்கு மேல கொன்னதுக்கு அப்புறமேலுக்கு ஜப்பான் ஃபுல்லாவே ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி த இம்ப் அண்ட் த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் அப்படின்னு எங்க 2 பேருக்குமே பேர் வச்சாங்க. ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டும் எங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் பேசிட்டே இருக்கும்போது இங்க யாங்க ஒன்னே, இந்த பையன் இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆனவன் தான், இத்தோண்டு சின்ன பையனா இருந்துகிட்டு இன்ஹியூமன் கூட எய்த்து நின்று சண்டை போட்டிருக்கான்.
ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி, நீ 3 இன்ஹியூமனை கொண்டிருக்கினாக்கா கண்டிப்பா சிகிரி அதோட அதிகமா கொண்டிருப்பானே. டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு இந்த சுச்சுவேஷன்ல அது கொஞ்சம் வேர்டா இருந்தது. ஏன்னா ஜப்பான்ல எப்படி இவ்வளோ இன்ஹியூமன் சுச்சுவேஷன்? இது ஒன்றும் வேர்டு கிடையாது. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கவர்மெண்ட் கிட்டேருந்து வர்ற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக் அப்புறம் டேட்டா எல்லாமே ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க ப்ரீவியஸாக அனௌன்ஸ் பண்ணாங்களே, வித்ரோ அப்புறம் செயின்ட் பிறல் வந்துட்டு மோர் தென் 50% ஆஃப் வேர்ல்டு இன்ஹியூமன் ஈவெண்ட்ஸை தடுத்துருக்காங்கன்னு. அது எல்லாமே கட்டுக்கதை. சும்மா அவங்களாவே வாய்க்கு வந்ததை அந்த இடத்துக்கு அடிச்சு விடுறதுக்காட்டி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு இன்ஹியூமனுக்கும் சூப்பர் ஹியூமனுக்கும் இடையில நடந்த சண்டை மொத்த உலகத்திலேயே எத்தனைங்கிறத கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ப முடியாத அளவுக்கு அது அதிகமாக இருக்கும். அதனாலதான் இந்த யூஎஸ்ஏ கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் கட்டுக்கதைன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ். அவங்களுக்கு பிசினஸ் எப்படி இந்த உலகத்துல நம்மளோட கையில எது இருக்கு அப்படிங்கிறத மட்டிலுமே பார்த்து அவங்களுக்கு எது கிடைக்குங்கிறத வச்சு மட்டும் பேசுறவனுங்க. அது கேட்டோன்னே யாங்கும் அதுவும் உண்மைதான். இன்ஹியூமன்ஸ் வந்துட்டு நாகியும் நானும் சேர்ந்து பிடிச்சி கொண்டதுனாக்கா ரொம்பவும் கம்மி தான். இந்த அருண் பையன் இருந்துக்கிட்டு குய்யாலே 3 இன்ஹியூமனை பிடிச்சி கொண்டிருக்கானா, அப்போ இந்த சின்ன பையன் என்னோட சீனியரா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நாகியோட கையில இருந்து அந்த பிளாக் மிரர் வெளில வருது. அதை பார்த்து இந்த பையன் மறந்து போயிடுறான். பிளாக் மிரர் என்னாச்சு நாகி, இந்த பையன் நம்மளோட வின் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இந்த சின்ன பையன்கிட்டயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்மள மாதிரியே இவங்கிட்டயும் சிமிலரா ஒரு விஷயம் தான். ஏன்னா என்ன மாதிரியே ஒரு எக்கோவை இவங்கிட்ட இருந்து என்னால உணர முடியுது. ஏய் பிளாக் மிரர், நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எப்படி தானா வெளில வரலாம், உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ள அழுத்தி விட்டாராம். அப்புறம் சாகி நீ தொடர்ந்து கதையை சொல்லு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் கண்டினியூ பண்ணான். நான் அதுக்காக சிகிரியை நானே மீட் பண்றதுக்காக போனேன். டேய் தம்பி, நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு தெரியும். பட் ஆனா ஃபாலோ பண்றதுல நீ அந்த அளவுக்கு ஒன்றும் பெஸ்டான ஆள் கிடையாது. உனக்கு என்கிட்ட என்ன விஷயம் இருக்கு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? இந்த சின்ன பையன் உடனே இருந்துக்கிட்டு அவரை கிராண்ட்பா உங்களுக்கு தெரியும்ல நானும் ஒரு சூப்பர் ஹியூமன் தான். நான் அதுக்கப்புறமுக்கு இருந்த போரிங்கான ஸ்டோரியெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படல. அதுக்கப்புறமுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நானும் அந்த சிகிரியும் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு அங்கிள் மாதிரி அவர் எனக்கு. ஃபர்ஸ்ட்ல அவர் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் போக போக சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பொறுத்த வரையும் வாழ்நாள் ஃபுல்லாக நான் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கிளையும் கென்ட்டாவையும் மீட் பண்ணதுக்கு அப்புறமுக்கு தான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்தது. நான் ரொம்ப அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆகி உனதான், நீயும் கண்டிப்பாக உன்னோட குடும்பத்தை இழந்துருப்ப. அப்படி இழந்திருந்தாலும் இந்த உலகம் ரொம்பவும் அழகானது தான். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட நம்மளோட பாரத்தை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமுக்கு காலங்கள் போவாயிட்டே இருந்தது. ஆனால் அப்போதான் ஒரு இன்சிடென்ட் சடனாக நடந்தது. இன்ஹியூமன் கூட நடந்த ஒரு சண்டையில் நான் தோத்துட்டேன். சொல்லப்போனால் நான் சாவே கடந்தேன். இட்ரிராமா பிரீச். அன்னைக்கு எந்த ஒரு அலாட்டும் கிடையாது. ஜஸ்ட் எப்பயும் போல பீச்சில் நான் வந்துட்டு அழகான ஷெல்ஸை வந்துட்டு எடுக்கலாமேன்னு போயிருந்தேன். அப்போதான் அந்த இன்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிச்சுது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டை மீட் பண்ணதே கிடையாது. அந்த இன்ஹியூமன் சண்டை போகிறதே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. எனக்கு அவன் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அந்த இன்ஹியூமன் உடனே ஏய் ஓட ட்ரை பண்ணாத, உன் தலையை இங்கே வெட்டி பறக்க விட்டுருவேன். நான் சொல்லப்போனா நான் சாவ போறேனே அன்னைக்கு முடிவே பண்ணிட்டேன். அதனால நான் கிவ் அப்பே பண்ணிட்டேன். அப்பதான் அவர் வந்தாரு. பரவாயில்லையே, நீ இந்த மாதிரிலாம் பேசுவியா? எனக்கு இதுவரையும் தெரியாது இன்ஹியூமன்ஸால கம்யூனிகேட் பண்ண முடியும்னு. பட் ஆனால் நீ கொஞ்சம் அந்த பையன் மேலேருந்து கையெடுக்கிறியா? அந்த இன்ஹியூமன் உடனே ஓ இவன் தான் உன்னோட சப்பானேட்டா? ஆனால் சிகிரி இருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும். அவனை முதல்ல விடு. இங்கே பாரு ஹியூமன், நீ உண்மையிலேயே உன்னோட சப்பானேட்ஸை நினச்சி கவலைப்படுற. கரெக்டாக அந்த இன்ஹியூமனுக்கு மண்டைக்கு மேலே கென்ட்டாவும் பறந்துட்டு இருக்கு. ஓ பார்த்தா கென்ட்டா தான் இந்த மாதிரி நம்பால் இந்த சின்ன பையன் டாக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஹியூமன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சிகிரி கிட்ட சொல்லியிருந்திருக்கு. டாக்கி பயப்படாத அப்படின்னு சம வாரத்தில் விருட்டுன்னு ஸ்வாட் எடுத்து அந்த இன்ஹியூமனோட தலையை வெட்டிட்டு அந்த பையனை காப்பாத்துறான். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் அந்த இன்ஹியூமன் ஜஸ்ட்டில் டாச் பண்ண இருந்தாலும் அதோட தலை எஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதோட கையை அப்படியே தனியாக கட் பண்ணிட்டான் ஒரே ஸ்விங்கில். இந்த இன்ஹியூமன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஏய் ஹியூமன், நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டா. இந்த இடத்துலயே உன் தலையை வெட்டி நசுக்கி தெருக்க விட்றேன். ஆனால் சிகிரி இங்கே என்ன யோசிக்கிறான்னா, ஆக்சுவலாக நான் அதோட தலையை வெட்டி அது ஒரே ஸ்டோக்கில் அது கதையை முடிக்கலான்னு தான் ட்ரை பண்ணி சமபாகத்தில் வந்தேன். அப்படி இருந்தும் என்னோட ஸ்பீடுக்கு அது ரியாக்ட் பண்ணி வெறுமலையே அதோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு கையை மட்டிலும் கட் பண்ண விட்டுருக்கு. சாகி, எப்படி வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் இப்பயும் சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும். நம்மள லோனினஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும். நான் உன்னை கொஞ்ச நேரத்துக்கு தனியாக விடுறேன். உனக்கு நீ யாரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாத. ஏன்னா இந்த நிமிஷத்துக்கு உன் கூட நான் இருக்கேன். சாகி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி தாரையாக ஊற்றுற அளவுக்கு அழுகுறான். அந்த இன்ஹியூமன் தொண்டையை கிழிச்சிட்டு கத்துது. இங்கே அந்த சிகிரிக்கும் அந்த இன்ஹியூமனுக்கும் சம சண்டை. அவங்க 2 பேருக்கும் போன அந்த சண்டை ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. சொல்லப்போனால் இதுவரையும் நான் பார்த்த இன்ஹியூமன்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஹியூமன்னா அது. அதே சமயம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே சடனாக இன்னொரு இன்ஹியூமன் வந்தது. அது சொல்லப்போனால் மண்ணுக்கு அடியிலேருந்து வந்தது. கரெக்டாக மண்ணுக்கு அடியிலேருந்து வந்து சிகிரியோட மூஞ்சிலே ஒரு அடி. அந்த இடமே வெட்டிச்சு சதறுது. ஜஸ்ட் மிஸ்ல ஆனால் டாச் பண்ணிடுறான். அந்த ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுட்டு இருந்தால ஒரு இன்ஹியூமன் கூட, அதோட பேர் என்னன்னா
பொகுமா. இந்த இடத்துல ராக்காட்டா இருக்குல்ல, இந்த இன்ஹியூமனோட பேர் என்னன்னா மிரல். பகுமா, நானும் இந்த சண்டையில ஜாயின் பண்ணிக்கிறேன். மிரல் கொஞ்சம் கவனமா இரு. நீ கண் சிமிட்டுற நேரத்துல சாவறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அவன் ரொம்பவும் ஸ்பீடா இருக்கான். இந்த பேசுது, ரெண்டுமே இப்ப பேசுது. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல இந்த இடத்துல இன்னைக்கு 2 பேசுற இன்ஹியூமனை நான் மீட் பண்ணுவேன்னு. சொல்லப்போனா 2த்துக்கும் இடையில இருக்கிற ஸ்ட்ராங் பலம் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதே சமயம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. உடனே அந்த மிரலும் பகுமாவும் சேர்ந்து இங்க ஜிகிரி அட்டாக் பண்றாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத இங்க அந்த சின்ன பையன் ஆணு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். சொல்லப்போனா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸ். நான் அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்ததெல்லாம் அந்த சண்டை என்ன நடக்குங்கிறத பத்தி மட்டும்தான். என்னோட பாடி வேலை அந்த சண்டையில ஃப்ரோஸ் ஆகி நின்றுட்டு இருந்தது. நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலுமே அந்த 2 இன்ஹியூமனும் என்னை கண்டுக்க கூட கிடையாது. அங்க சிகிரி, அதாவது அங்கிளை மட்டுமே டார்கெட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தது. அவரை கொன்னே ஆகணுங்கிற ஃபோக்கஸ்டோட அங்கிள் சிகிரியும் அந்த சண்டையில ரொம்பவும் ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அந்த 2 இன்ஹியூமன் கதையும் முடிக்கிறதுல அந்த பொண்ணு யாங் ஒன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த 2 இன்ஹியூமனும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், சிகிரிக்கு அது எந்த ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் அதுன்னு. அப்போதான் அந்த பையன் ஒன்னே இல்லை, அந்த சண்டையில் சிகிரி ரொம்பவும் ஓவர்வெல்மிங்கான ஒரு அட்வான்டேஜ் பேட்டிலில் தான் இருந்தார். சொல்லப்போனால் எனக்கே அவர் அந்த மாதிரி சண்டை போட்டதை பார்த்ததுல ரொம்பவும் சர்ப்ரைஸ். ஏன்னா அவரோட ஸ்கில் வேற லெவலில் இருந்தது. அதை கேட்ட உடனே நாயும் ஒத்துக்கிறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு. ஏன்னா சிகிரி ஸ்ட்ராங், வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, அவனோட ஸ்பீடுக்கும் தான். நான் இதுக்கு முன்னாடி சிகிரி கூட சண்டை போட்டிருக்கேன். எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹியூமன்னா அவன் தான். எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹியூமன் செயின்ட் பிறல்னு சொல்லுவோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலானவன் தான் இங்கே சிகிரியுமே. சொல்லப்போனால் ஸ்ட்ரென்த்தில் பிறலை விட ஸ்ட்ராங்கஸ்ட்னா இந்த சிகிரி. அது சுச்சுவேஷனை பொறுத்து. பட் ஆனால் சிகிரி உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். எப்படி வந்துட்டு இன்ஹியூமனில் நம்ம பிகுமுத்து கூட சண்டை போட்டோமோ இன்ஹியூமன் கிங்குன்னு, அந்த மாதிரி சூப்பர் ஹியூமனில் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாத ஒரு ஆள்னா சிகிரின்னு சொல்லலாம். சரி சாக்கி, நீங்கள் அன்னைக்கு சண்டை போட்டது எந்த மாதிரியான இன்ஹியூமன் எனக்கு தெரில. பட் ஆனால் கிங் லெவலில் ஒரு ஆப்போனன்ட்னாக்க கண்டிப்பாக அந்த சண்டையோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் இங்கே வந்திருக்கிற ரிசல்ட்டே வேற. சிகிரி அந்த 2 இன்ஹியூமனையும் பொழந்து போட்டான். ஒன்றுத்த 2 துண்டா வெட்டி வச்சிட்டான். அதாவது அந்த மண்ணுக்குள்ளேருந்து வந்ததுல மிரலுங்கிற ஒரு இன்ஹியூமன் அதை அப்படியே பாதியாக ஸ்லைஸ் பண்ணி அங்கிட்டு போட்டு வச்சிருக்கான். இன்னொன்றுத்த இங்கே கையை வெட்டி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்டா படுக்க வச்சிருக்கான். உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு இந்த சின்ன பையனும் முழிச்சு பார்க்குறான். கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சண்டை ஆல்ரெடி முடிஞ்சிட்டு. எனக்கு என்ன எதுன்னெலாம் தெரில. சிகிரி வந்துட்டு அன்னைக்கு அங்கே இன்ஹியூமன் கூட பேசிட்டு இருந்தாரா என்ன எதுன்னெலாம் தெரில. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த இன்ஹியூமன் முன்னாடி அவர் நின்றுட்டு இருந்தாரு. தூரத்துல இருந்து பார்த்ததுனால எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. ஆனால் ஆக்சுவலாக அங்கே சிகிரி என்ன பேசிட்டு இருந்தானா, உன் பேர் பொஹமான் தானே சொன்னேன். சரி, நான் உன் பேரை ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க? அந்த இன்ஹியூமன் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே இவன் உடனே ஸ்வாட வச்சு ஒரே வெட்டு, அதோட கை அப்படியே துண்டா பறக்குது. எனக்கு தெரியும் நீ உயிரோட இருக்கிற வரையும் உன்னோட பாடி வந்துட்டு ஹீல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்னு. நீ தேவையில்லாமல் என்னோட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ரீஜென்ரேட் உன்னோட கையை ஆக விட்டு மறுபடியும் வெட்டுவேன். மறுபடியும் அதே மாதிரியே உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். அதனால நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனமாக கேட்டு பதில் சொல்லு. நீ பார்த்தில ஒரே ஸ்விங்கில் உன்னோட சபாநேட்டை வெட்டி துண்டு துண்டாக போட்டேன். உன்னை நான் உயிரோட இந்த இடத்துல வச்சிருக்கேன்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன்னை கொல்லணும்னு நினச்சிருந்தானா எப்பயும் உன்னை கொண்டிருப்பேன். நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீ கரெக்டான ஆன்சரை கொடுக்குற வரையும் உன்னோட இந்த பெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும். அதனால நான் மறுபடியும் கேட்குறேன், நீ எங்கேருந்து வந்த? நீ என்ன பிளான் பண்ணி இங்கே வந்த? அந்த இன்ஹியூமன் வந்து பயந்துக்கிட்டே அப்படியே இருமிக்கிட்டே சொல்லுது, நான் எனக்கு கொடுத்த ஆர்டரை பண்ணுறதுக்காக வந்தேன். என்னோட பேர் மிரல், என்னோட பேர் பொஹமோ, அவனோட பேர் மிரல். நாங்கள் ஸ்டெயினை ஸ்கவுட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் எப்படியோ இந்த லேண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸ்டெயினா அது யார்? ஸ்டெயின் வந்துட்டு கொடுத்த ஆர்டரை தாண்டி இங்கேருந்து தப்பிச்சு ஓடினான். அவனும் என்ன மாதிரி ஒரு வாரியர் தான். பட் ஆனால் அவன் ஆர்டர் இல்லாமல் அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணான். அவன் ஒரு முட்டாள். அவனால் பேசலாம் முடியாது. அவனுக்கு பாஸை பார்த்து பயம். அதுவும் இல்லாமல் பாஸ்க்கு கீழே இருக்கணும்னு அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் அந்த பயலை பிடிச்சிட்டு வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர். அவன் ஓடி போயிட்டான். அவனை பிடிக்கிறதுக்கு அவனை தேடி தான் வந்தோம். அப்படி தேடி வந்தப்போ தான் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் ஓ முன்னாடி. அவனும் இன்ஹியூமனா? நான் சர்வ் பண்ணுற அது ஒரு கிங்கை. எங்கள் எல்லாருக்கும் மேலே தான் அவன் இருக்கான். உனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? உங்கள் கிங். நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படிங்கிறத உன்னால் காட்ட முடியுமா? அந்த இன்ஹியூமன் ஒன்னே, நான் ஓஷனுக்குள்ளே போயிட்டேன்னா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பகுமா, நான் உன்னை இப்போதைக்கு கொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் நீ ஒழுங்கு மரியாதையாக கரெக்டாக நடந்துக்கோ. ஏதாச்சும் தேவையில்லாத விஷயம் பண்ண ட்ரை பண்ண உன்னை இந்த இடத்துல 2 துண்டாக வெட்டி போட்டுருவேன். இப்போது என் கூட வா, வழியை காட்டு. நீ எங்கேருந்து வந்தங்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அந்த ஸ்டோரியை கேட்டோடனே இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமேலுக்கு அங்கிள் சிகிரியை நான் மீட் பண்ணவே இல்லை.
அந்த இன்ஹியூமன் கூட அங்கிள் என்ன பேசினாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அன்னைக்கு நைட்டே அவரும் அந்த இன்ஹியூமன் கூட அது கூட்டு போற இடத்துக்கு கிளம்புனாரு. சொல்லப்போனா அப்பைக்கு நான் ஃபுல்லாவே ரிகவர் ஆயிட்டேன். அதனால அங்கிள் கிட்ட நானும் வர சண்டைக்கு அவங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்கிள், கொஞ்சம் முன்னாடி தான் ஏதோ 2 பேரும் மாத்தி மாத்தி டிபெண்ட் ஆகி இருக்கணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன மட்டில விட்டுட்டு நீங்க இங்கேருந்து கிளம்பி போறேன்னு சொல்றீங்க. சாகி, இப்போ இருக்கிற உன்னோட எபிலிட்டிஸ் அதை இங்க வந்த இன்ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணா தரைக்கும் வானத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரி. அங்க வந்தா நீ எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீ சொல்லப்போனா ஒரு பேர்டனா மட்டும்தான் இருப்ப. அது உனக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். தேவையில்லாம அடம் பிடிக்காம ஸ்ட்ராங் ஆகிற வழியை பாரு. நான் கண்டிப்பா போயிட்டு திரும்ப வரேன். ஒருவேளை என்னால வர முடியலன்னா இந்த ஜப்பானை நீ தான் கவனிச்சுக்கணும். புரியுதா சாகி? அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அன்னைக்கு போட்ல அந்த இன்ஹியூமனோட போனாரு. அதுதான் அவரை நான் கடைசியா மீட் பண்ணுது. இந்த ஸ்டோரியை கேட்டோடனே நாகி இருந்துக்கிட்டு அந்த சிகிரி பையன் பண்ண மிஸ்டேக்கு கடைசியா அதுதான். பட் ஆனால் அவன் என்ன பண்ணணும்னு நினச்சாங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவன் ரியலைஸ் பண்ண உடனே அதுங்களை வேரோட அழிச்சு எரியணும்னு அவன் நினச்சிருந்துருக்கான். பட் ஆனால் அவன் அங்கே தான் மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்கான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். வெறும் 2 பேரே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கனாக்க இவங்களோட பாஸ் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கிறத அவன் யோசிக்கலை. அவனோட ஸ்ட்ரென்த்து யாராலையும் ஏற்று நிற்க முடியாதுன்னு அவன் ரொம்பவும் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அது ரொம்பவும் ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த சின்ன பையன் அங்கிள் சிகிரி பற்றி அப்படிலாம் பேசாதீங்க. ஓ, என்னை மன்னிச்சிருங்க. பட் ஆனால் நீங்கள் அங்கிளை பற்றி அப்படி பேசாதீங்க. தயவு செஞ்சு மன்னிப்பு சொல்லுங்கள். தம்பி, அவன் பண்ணது ஒன்றும் முட்டாள்தனமான விஷயம் இல்லை. எனக்கு இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சாகணும். நீ இன்னும் அதிகமாக சொல்கிறியா? சொல்லப்போனால் அதுக்கப்புறமேலுக்கு எப்போ அங்கிள் சிகிரி அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்களோ அதுலேருந்து நான் ஒவ்வொரு நாளும் அங்கிள் வருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு நாள் கென்டா வந்தான். அன்னைக்கு நான் பார்த்ததை என்னாலே நம்ப முடியல. கென்டா ரொம்பவும் பேட் கண்டிஷனில் அந்த இடத்துல கிராஷ் பண்ணி இறங்கியிருந்தான். அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரே இன்ஜுரிஸாக இருந்தது. அவனோட காலில் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரும் கட்டியிருந்தது. அதை நான் பிரித்து பார்த்தப்போ பி கேர்ஃபுல்னு போட்டிருந்தது. டேய் சின்ன பையலே, பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, அவன் முட்டாள்தனமாக எடுத்த ஒரு டிசிஷன்னால வந்த பேப்பர் தான் அந்த பீஸ் ஆஃப் பேப்பர். இப்போ நீ என்கிட்ட கொஞ்சம் கூட வெக்கமே படாமல் ஹெல்ப் கேட்குற. இப்பயுமே என்கிட்ட உன்னோட எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு அங்கிள் பண்ணது தப்பு இல்லை ரைட்டு, அதாவது சிகிரி பண்ணது தப்பு இல்லை ரைட்டு தானே கத்த போறியா என்ன? சொல்லு. அப்படியே அந்த பையனை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு, இதுக்கப்புறமேலுக்கும் நீ பேசுறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதோட இந்த ஸ்டோரி முடியுதா என்ன? இதுக்கப்புறமேலுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் க்ளூ ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லு. அவன் உடனே ஐலாண்ட், நான் கேள்விப்பட்டேன் அங்கிள் சிகிரி இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஜப்பான்லேருந்து சவுத் ஈஸ்ட் சைடில் க்ரோஸ் சுற்றி இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு தான் போகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அங்கே தான் அந்த இன்ஹியூமன் சொன்ன கிங்குங்கிற ஆளையும் பார்க்க முடியும்னு சொல்லிச்சேன். அந்த இன்ஹியூமன் சொல்லுது, நான் எங்களோட ஐலாண்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் சூப்பர் ஹியூமன், நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறேன். அந்த ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னை நீ கொன்று எனக்கு கொடுத்த மிஷின், அதாவது ஸ்டெயினை கேட்ச் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வரேன். அந்த மிஷினில் ஒழுங்காக பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமனை வேற நான் அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். நான் அங்கே போய் உயிரோட சேர்ந்தாலுமே அங்கே எனக்கு வாழ பிடிக்காது. ஏன்னா சாவறத விட அங்கே இருக்கிறது பெரிய நரகமாக இருக்கும், என்னோட ஆர்டரை நான் ஒழுங்காக முடிக்காமல் இருந்ததுனால. ஆனால் சிகிரி ஏய், நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு உனக்கு இன்னுமே புரியலையா? என்ன உன்னோட கையை நான் மறுபடியும் கட் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, அதுக்கப்புறமேலுக்கு என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நான் டிசிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது வரையும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமேலுக்கு எந்த ஒரு ஸ்டோரியும் அங்கிள் சிகிரி பற்றி உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு கிடையாது. எனக்கு ஜஸ்ட் அங்கிளை மறுபடியும் நல்லபடியாக பார்க்கணும். டேய் தம்பி, நான் உனக்கு இதை ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், அட்வான்ஸாக. நீ எந்த ஒரு பெரிய ஹோப்பை வச்சுக்காத. நீ அந்த கடைசியாக சின்ன பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறமேலுக்கு ரொம்ப நாளாக உனக்கு எந்த ஒரு மெசேஜும் வரலன்னா கண்டிப்பாக ஹை ப்ராபபிலிட்டி அந்த இன்ஹியூமன்ஸ் சிகிரியை கொண்டுட்டுன்னு தான் அர்த்தம். அவனோட பர்சனாலிட்டி எனக்கு தெரியுங்கிறதுனால கண்டிப்பாக அவன் வேணும்னே தான் தனியாக போயிருந்திருப்பான். பட் ஆனால் அவன் ரொம்பவும் லேட்டாக சூஸ் பண்ணிட்டான். சாகி, சிகிரியை பற்றி மறந்துடு. நீ உண்மையிலேயே அவனோட உண்மையான ஃப்ரெண்ட்னா, நீ ஒரு சூப்பர் ஹியூமன்னா அடுத்து நீ என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். அதனால திரும்ப எந்திரி. நீ இந்த இடத்துல சின்ன பிள்ளையாட்ட உட்காந்து அங்கிள் சிகிரின்னு அழுதுட்டு இருந்தீங்கனாலா ஒன்றுத்துக்கு பிரோஜனம் கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணு காய்ஸ். அவ்வளோதான், இங்கே வந்த வேலை முடிஞ்சுட்டு ஜப்பானோட பிஸ்னஸ் முடிஞ்சுது. இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். நம்ம இங்கே சிகிரியை தேடி வந்தோம், ஆனால் கிடைக்கல. அட்லீஸ்ட் அவனுக்கான ரெஸ்பெக்டையாச்சும் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிகிரி, யாங்கு, அப்புறம் ஆன்கே இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. பாஸ் ஹயானிம், நம்ம அப்போ க்ரோ ஐலாண்டுக்கு போகிறோமா என்ன? அதெல்லாம் இல்லைடா, உங்களை மாதிரி வீக்லிங்கை வச்சுக்கிட்டு நம்மளாலலாம் அங்கெல்லாம் போக முடியாது. நம்ம முதல்ல ஆஸ்திரேலியாவில் என்ன சுச்சுவேஷனுங்கிறத பார்ப்போம். அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற அந்த நெத்த இன்ஹியூமனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, என்ன க்ரோ ஐலாண்டா அப்படின்னு. அதே சமயம் ஜூடோ அகாடமியை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குங்கிற அப்டேட் இவங்களுக்கும் சேர்ந்துருது.
நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரீஜன், அதாவது இன்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல என்னன்னு தெரியாத டார்க் ரெட் கலர்டு ஃபாகும் க்ளவுடும் ஃபுல்லாக கவர்ந்துருக்கு. அங்கே எந்த ஒரு கம்யூனிகேஷன் சிக்னலும் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. யூஎஸ்எஸ் சேர்ந்த ISSTF பிரான்ச்லேருந்து ஆளுங்களும் அங்கே அறவே இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை தாத்தா அப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா உடனே என்ன யோசிக்கிறான்னா, லாஸ்ட் தடவை நடந்த மாதிரியே எனக்கு இப்பயும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு என்னோட சென்சஸ் எல்லாமே சொல்லுது. பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன் சின்ன ப்ராப்ளம் கிடையாது. இங்கே என்னதான் நடக்குது? ஆக்சுவலாக கொரியாவில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு 2 நாள் அப்புறமேலுக்கு ஆஸ்திரேலியாவில் கோல்டு கோஸ்ட்டில் கிரிஃபிட்டி யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. நம்ம அடுத்தது பேச போகிறது என்ன ஸ்பீசிஸ் பற்றினா ஃப்ளூட் மஷ்ரூம் தான். இந்த மஷ்ரூம் ஃப்ளூட்டோட சவுண்டை கொடுக்கும். இதில் இருக்கிற ஹோல்ஸ்லாம் ரொம்பவும் ரேர். ஏன்னா இந்த மாதிரி மஷ்ரூம்ஸில் இப்படி ஒரு ஹோல்ஸ் அப்பியர் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ் ஏஷியாவில் மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். இது ரேருக்கெல்லாம் ரேர் இல்லை, இதை ஒரு லெஜண்டுனே சொல்லலாம். அப்படின்னு இங்கே ஒரு பொண்ணு உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா. சொல்லப்போனால் இந்த மஷ்ரூமை பார்க்குறவங்களுக்கு குட் லக்லாம் கொடுக்குமா. இவ தான் டெஃபைன். அப்புறம் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஸ்டூடெண்ட் 2 பேர், அதில் ஒருத்தர் வந்துக்கிட்டு, நீ கேள்விப்பட்டியா இந்த ப்ரொஃபஸரோட நிக் நேம் வந்துட்டு த விச். என்னது விச்சா? ஆமாண்டா, இவங்க ஆக்சுவலாக சைக்காலஜியில் தான் மேஜர் பண்ணாங்களாம். பட் ஆனால் இவ வெறுமலே சைக்காலஜிக்கல் திங்கை மட்டும் கெஸ் பண்ண மாட்டாளாம். உன்னோட தாட்ஸ் என்னங்கிறத கொண்டு அவளால் கண்டுபிடிக்க முடியுமா. சொல்லப்போனால் ஃபீலிங், திங்கிங் எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா. என்னடா சொல்கிற அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த மொத்த இடமுமே அதிருது. என்ன நடக்குது? எர்த்குவேக்கா? அதே சமயம் அந்த கோல்டு கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு பீச்சு, அதாவது சர்ஃபர் ஹெவன் பீச்சு, அங்கே உட்காந்துருந்தவன் பக்கத்தில் வந்து ஒரு கல் டொமால்னு உளுந்து கிடக்கு. ஊறுபட்ட கல் அந்த மாதிரி. என்ன நடக்குது இங்கே? இது எல்லாமே செயின்ட் சொனாட்டாவோட கல் தான். அங்கே என்ன நடக்குது? ஏதோ பறந்து வந்து அங்கே விழுந்தது. ஏதாச்சும் மெட்ராய்டா? என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சில் இருந்தவங்க எல்லாருமே அந்த இடத்த ரொம்பவும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. ஏதோ சட்டுன்னு வானத்துலேருந்து வந்து விழுந்தது. காய்ஸ், எல்லாருமே பீச்சை விட்டு வெளில வந்துருங்க. வானத்துலேருந்து ஊறுப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் கல் மாதிரி வந்து உழுவுது. என்ன ஏதுன்னெலாம் தெரியல, தயவு செஞ்சு எல்லாரும் பீச்சை விட்டு வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் கத்துறான். நீ என்ன நினைக்கிற? அது என்னவா இருக்கும்? தெரியலையடா. எர்த்குவேக் சடனாக நடந்தது. அப்புறம் வானத்துலேருந்து ஊறுப்பட்ட கல் மாதிரி வந்து உழுவ ஆரம்பிச்சுது. பட் ஆனால் அந்த கல் யார் மேலேயும் எந்த ஒரு விஷயத்து மேலேயுமே உழுவல. சொல்லப்போனால் மக்கள் மேலே கூட அது படலை. அப்புறம் பார்த்தா இங்கே இருந்த யார் மேலேயும் எந்த ஒரு விஷயத்து மேலேயுமே எந்த ஒரு இன்ஜுரிஸ், டேமேஜ் எதுவுமே நடக்கலை. அப்புறம் அதை பார்த்தியா? எல்லா கல்லுக்கும் நடுவில் ஒன்று பெரிய ராக்காட்டம் ஒரு வீடு சைஸுக்கு இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில். எல்லாரும் இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா இல்லையா? எர்த்குவேக் நடந்ததா? இல்லை ஏதாச்சும் சூப்பர் ஹியூமன் வந்திருக்காங்களா? இல்லை கொரியாவில் நடந்த மாதிரியே இங்கே நம்ம ஆஸ்திரேலியாலையும் பேட்டில் நடக்குதா இன்ஹியூமனுக்கும் சூப்பர் ஹியூமனுக்கும்? பட் ஆனால் அலாரம் எதுவுமே வரலையே. நம்ம எல்லாரும் வெளில போய் என்ன எதுன்னு பார்ப்போமா ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவங்கள திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் ஆளாக்கானோ டிஸப்பியர்ட். என்ன நடக்குது இங்கே? இங்கிட்ட அந்த பீச்சில் அங்கே இருக்க லைஃப் கார்டு இருந்துட்டு கத்துறான். போலீஸ்காரெல்லாம் விசில் அடித்து எல்லாரையும் வெளில வர சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் அந்த இடத்த ப்ரொஹிபிட் பண்ணி இந்த ஏரியாக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்துல இருந்து சிட்டிசன்ஸ் எல்லாரையும் அனுப்பி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இது செயின் சொனாட்டாவுக்கு ரிலேட்டடான விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சூப்பர் ஹியூமன் தெரியும்ல. இந்த ஸ்டோன்ஸா? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். ஒரு சரி, ISSTF ஃபேக்கல்ட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களா? என்னடா வளரிட்டு இருக்க? கண்டிப்பாக அந்த US ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இங்கே வந்திருக்கு இந்த கல்லுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் உடனே அவ பாட்டுக்கு உள்ளே புந்து போயிட்டு இருக்கா. இங்கே பாருங்க மேடம், இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் அசால்ட்டா அதை ஒரே ஒரு நசுக்கு அது ஒட்டஞ்சி தெரிக்குது. உங்ககிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியான விஷயம்னு அதை ஒட்டச்சி நசுக்கிடுறா. இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இவ ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் ஒரு சூப்பர் ஹியூமன், இங்கே இருக்கிற இந்த ராக் என்னோட ஃப்ரெண்ட், அதனால சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. செயின், என்ன நடந்தது? ஆனால் ஒரு ரிப்ளையுமே காணும். செயின், எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கூட எனர்ஜி இல்லையா? சரி, ஓ சுச்சுவேஷன் புரியுது, நான் உன்னோட மெமரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணுறான் அந்த ரேக்கு மேலே. அவ்வளோதான், மொத்த சம்பவமும் அந்த பேனும் செயின்ட் பிரலு, ஜெயின் சொனாட்டா இவங்க எல்லாரும் சண்டை போட்டது மொத்தமாக அவளோட மைண்டுக்குள்ளே வருது. இன்ஹியூமன்ஸ், ஜெயின் அப்புறம் செயின்ட் பிரால், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவுமே அதிகமான ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இங்கே வாழ்கிற எல்லா ஹியூமன்ஸ்க்காகவும் நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதுக்கு முதல்ல உன்னை இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இங்கே இருக்கிற இந்த எல்லா ஹிஞ்சஸுமே இந்த லேண்டுக்குள்ளே இங்கே இருக்கிற நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண இங்கே இருக்கணும்ல. எனக்கு புரியுது, நீ எதுவும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜெயின், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் அங்கேருந்து அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான். அன்றைக்கி நைட்டு இந்த அளவுக்கு டேமேஜஸை தாங்கினதுக்கு அப்புறமுக்கும் நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஹியூமன் அப்பீர் ஆயிருந்தா ஜெயின் சொனாட்டாவே இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பா. அப்போதைக்கு யாரோ உள்ளே வராங்க. டெஃபைன், நீ ஏன் இந்நேரத்தில் முழிச்சிட்டு இருக்க? நான் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஏன்னா யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. புரியுதுமா. சரி, அப்போ நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு. இவன் யாருன்னா ஜெர்மைன் ஸ்காட்டிஷ். ஜெயின் வேற செத்துட்டு இருக்கா. அவளை காப்பாற்றுறதுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு ஸ்காட்ச். அதே சமயம் சர்ஃபர் ஹெவன் பீச்சில் அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த இடத்தையும் சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அப்போ ஒரு இன்ஹியூமன் வருது. வெளில வந்த அந்த இன்ஹியூமன் நாயாட்டம் மோப்பம் முடிக்குது. அங்கே இருக்கிற லைஃப் கார்டு இருந்துக்கிட்டு, யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க, கூப்பிடும் போதே வெளில வந்துருங்க, இதுக்கப்புறமேலுக்கு இங்கே யாரும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். காய்ஸ், இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு, அதுவும் இல்லாமல் என் முதுகெல்லாம் வேற செம்மையாக வலிக்குது. அப்புறம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்சியல் எலெக்ஷன் வேற ரொம்பவும் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. அங்கே எப்படி அட்மாஸ்பியர்லாம் போயிட்டு இருக்கு. நீ மார்க்கஸ் கெரால்டு அவரை பிரசிடென்ட் ஆக்குனா என்ன அப்படின்னு இங்கே ஒரு குண்டு பையன் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அந்த மார்க்கஸ் ஹெரால்டுங்கிறவன் அந்த கப்பலில் வந்துட்டு இன்ஹியூமன் இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் இறந்தாலும் பரவாயில்ல, பாமை போட்டு மொத்த கப்பலையும் வெடித்து சதற விடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தே ஆகணும்னு பிரசிடென்ட்டை ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தால அந்த பையன் தான். இங்கே பாரு, நீ இதை நினச்சி சர்ப்ரைஸ்லாம் ஆகாத. கவர்மெண்ட் ஆல்ரெடி அந்த பயலுக்கு ரொம்ப பெரிய ஒரு டெப்டில் இருக்காங்க. சொல்லப்போனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஜிம் பியாண்ட் பயோ ஸ்டாக்ஸ் அவன் கையில் தான் இருக்குது. அந்த பையன் மட்டிலும் சேர்மன் ஆனா அவ்வளோதான். ஜேஎம் பியாண்ட் பயோ அது ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆட்டம் வானத்தை பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அது மட்டிலும் அவன் மட்டிலும் ஆயிட்டான். இந்த மாதிரியா காட் ஹவுஸில் நான் இந்த நைட் வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டே இருக்கான். அப்போக்கி பையன் ஏதோ ஒரு சவுண்டை கேட்டு திரும்பி பார்க்குறான். சடனாக ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது. என்னது இது? யாருங்க? என்ன யாரையும் காணும்? ஃபோனில் இருக்கிறவன், என்னடா ஏதாச்சும் பேய் பார்த்தியா, என்னடா வளரிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு நான் முதல்ல மேலேருந்து கீழே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி லைட் அடித்தா அந்த இன்ஹியூமன் இவன் முன்னாடியே உட்காந்துருக்கு. இவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. என்னடா ஆச்சு? அவ்வளோதான். பையன் முன்னாடி வந்து நின்று அவன்கிட்ட அந்த ஸ்டோன்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குது, ஒன்ட்ட தான் கேட்குறேன், ஸ்டோன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. என்னது புரியல. அவன் அங்கேருந்து திருச்சி ஓட பார்க்குறான். பட் இருந்தாலும் அவன் கதையை அங்கிட்டே முடிச்சது அந்த இன்ஹியூமன். அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்டோன்ஸை நான் தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செம்ம வேகத்தில் அந்த மொத்த இடத்தையும் தேடிட்டு இருக்கு. மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போகுது. இங்கே அவன் ஃபோன் பேசிட்டு இருந்தவனுக்கு, மேக்ஸ் ஏதாச்சும் ஆன்சர் பண்ணுறா, என்னடா ஆச்சு? இங்கே கட் பண்ணி மறுபடியும் அந்த ப்ரொஃபஸரே காட்டுறாங்க. ஸ்காட்ச் ஒன்று இருந்துக்கிட்டு, நீ உண்மையிலே ஷாக்கில் இருப்பேன்னு தெரியுது. அப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்க்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லை. அதுவும் இல்லாமல் அது ஊர்பட்டது இருக்குது. அது எல்லாமே இப்போது எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லாமே காணா போன மாதிரி மண்ணோட மண்ணாக மறைஞ்சிட்டு. ஆனால் மக்கள் யாருமே அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான்னு நினைக்கவே இல்லை. நிறையா ரூமர் சுற்ற ஆரம்பிச்சு பிரிட்டிஷ் சூப்பர் ஹியூமன் ஜெயின் சொனாட்டா தான் இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்டவங்க இப்போ என் முன்னாடியே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு இது ரொம்பவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஹியூமனா டெஃபைன்? ஏன்னா அந்த ஸ்டோன் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறத ஊர்பட்ட பேர் பார்த்தாங்க. சொல்லப்போனால் கப்பல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கூட நீங்கள் கையில் இருந்த ஸ்டிக்கை உடச்சிட்டிங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்காட்ச், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் ஒரு சூப்பர் ஹியூமன் தான். அந்த கொரியாவில் நடந்த பேட்டிலுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஜெயினை நான் மீட் பண்ணியே பல வருஷம் ஆகுது. ஆனால் அந்த பேட்டிலுக்கு அப்புறம் தான் சொனாட்டா என்னை பார்க்கறதுக்காக வந்தான். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறமேலுக்கு என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை நான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னோட உதவி இப்போ ஜெயின் சொனாட்டாக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஏன்னா இந்த காலம் யாராலையும் நிறுத்த முடியாத ஒரு டேஞ்சரஸான காலம். இப்போது சூப்பர் ஹியூமன்ஸான எங்களுக்கு அந்த இன்ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு, சூப்பர் ஹியூமன்ஸும் சரி ஹியூமன்ஸும் சரி நம்ம எல்லாருமே ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு ப்ரிப்பேர் ஆகியே ஆகணும். நான் ஜெயின் சொனாட்டாக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக, அப்புறம் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இதை பற்றி போய் சொல்லிட்டேன். இப்படி நான் உங்கள்கிட்ட நான் ஒரு சூப்பர் ஹியூமனுங்கிறத மறைச்சதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் தப்பாக நினச்சிங்கனாக்க என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆள் இருக்கங்கிறதே நீங்கள் கண்டுக்க வேணாம். இல்லை நம்ம இப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்ணோங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வேணாம். உங்கள் கூட நான் இத்தனை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்காட்ச். ஸ்காட்ச் உடனே யோசிச்சு பார்க்குறான். இந்த மாதிரி முதல் தடவையாக பயபுல பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணை மீட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசி இது பண்ணி பப்புலாம் போய் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில, ஒன்றா இருக்காங்க. ஓ அப்படியா டெஃபைன், நீ எப்பயுமே என்னை கூப்பிடுவ, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுவேன். பட் ஆனால் இப்போ நீ உனக்கு தேவைப்படுற நேரத்தில் என்னை வேணான்னு சொல்லி அனுப்ப பார்க்குற. அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. நீ இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது உன்னை தனியாக விட்டுட்டு நான் எங்கேயும் போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்படி உன்னோட ஃப்ரெண்டு உயிருக்கு நீ பாதுகாப்பாக இருக்கும்போது நான் உன்னை தனியாக விட்டுட்டு போவேன் எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் சம்மந்தமே இல்லாமல் பேசுறதை விட்டுட்டு உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுங்கிறத மட்டியில் சொல்லு. ஸ்காட்ச், நான் இதில் எனக்கு தேவைப்படுற விஷயத்தை எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். நீ இதை மட்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வரியா? அதுவும் இல்லாமல் நமக்கு அவ்வளோவா நேரம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இதை பண்ணியாகணும். பார்த்தா இந்த மாதிரி டெஃபைன் அப்புறம் ஸ்காட்சி ஜெயின் சொனாட்டா இவங்க எல்லாரும் இருக்கிற அந்த வீட்டை மோப்ப பிடிச்ச கண்டுபிடிச்சி இந்த இன்ஹியூமன் நாய் வந்துட்டு அதுக்கு மறைகிற சக்தி வேறு இருக்குது, அதாவது இன்விசிபிலிட்டி பவர். அது உடனே நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். கால்பாஸ் நேம். இந்த நாயோட பேர் என்னன்னா உல்ராம், எனக்கு காட்டு
அப்படின்னு சொன்னோடனே அதோட வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு காக்கா மாதிரி வெளில வருது. அந்த காக்கா வெளில வந்தோடனே அந்த காக்காவோட கண்ணு மூலியமா வேற ஏதோ ஒரு வேற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த வீட்டை பார்க்குறான். சூப்பர் சூப்பர், நீ கண்டுபிடிச்சிட்ட. இவன் யாருன்னா கல்பஸ். வைகாஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.